அனைவருக்கும் வணக்கம். அருமை நண்பர்களே, அன்பு தோழர்களே, நம்முடைய தமிழ்நாடு தமிழர்களுக்காக மரபால் திராவிடம், மொழியால் தமிழ், திராவிட தமிழர்களாக வசிக்கின்ற இடத்தில் வாழ்கின்ற இந்த மண்ணில் காதல் என்பது எல்லா வகையிலும் சமயங்களை கடந்தது, சாதிகளை கடந்தது. மனம் ஒன்றுபட்டால், மனம் நிலை முடிவெடுத்தால் சரியாக அவர்கள் வாழ்க்கை அமையும் என்பதற்கு உதாரணமாக எவ்வளவோ சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் மக்கள் அதிகாரக் கழகம், மக்கள் அதிகாரக் கழகம் என்ற அமைப்பு மிகப்பெரிய அளவிற்கு புரட்சிகரமான சீர்திருத்த சிந்தனையாளர்களாக, போர்க்கள வீரர்களாக இருப்பவர்கள், அவர்களுடைய நிலையாக ஒரு திருமணத்தையே பெரும் விழாவாக, எதற்காக திருமணத்தை விழாவாக நடத்த வேண்டும்? சாதி மதம் கடந்து காதலிக்க, மணமுடிக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம் என்று மன ஏற்பு விழாவையே அவர்கள் ஒரு பொதுநல நோக்கோடு ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர்களாக இந்த திருமண விழாவை நடத்துவதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். அது மட்டுமல்ல, சாதி மறுப்பு திருமணம் என்கின்ற போது தமிழ்நாட்டில் எதிர்பாராத நிலையில் இன்றைக்கு கூட குறுகிய நோக்கமுடையவர்கள், நாம் நன்றாக இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் இன்றைக்கு எப்படி எங்கிருந்தோ வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலிலேயே கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார்களோ, அதை போல எந்த நிலையிலேயும் நம்முடைய நல்வாழ்க்கையை சீர்குலைப்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்கு மதம் பயன்படலாம், அதற்கு கடவுள்கள் பயன்படலாம், அதற்கு உங்களுடைய கண்மூடி பழக்கங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் நாம் சொல்கிறோம், புரட்சிகரமான சிந்தனைகள் தேவை. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வாழ்க்கை என்பது அடித்து கொண்டு சாவதற்கல்ல என்கின்ற அந்த நிலைப்பாடும், சிறைச்சாலைகளுக்கு போர்க்களங்களிலே எல்லாம் நானும் போயிருக்கின்ற பொழுது சிறைச்சாலையிலே ஒரு தோழர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கண்ணீர் மல்க அழுது கொண்டிருந்தார். நான் அருகே சென்று, ஏன், என்ன விஷயம், எதற்காக இப்படி கண்ணீர் விடுகிறீர்கள்? அதான் உள்ளே வந்துட்டுமே, நாங்கள் போர்க்களத்தில் வந்தோம், நீங்கள் ஒரு பெரிய மர்டர், கொலை செய்துவிட்டு ஆயுள் தண்டனையில் வந்திருக்கீங்க, இப்போ அழுது என்ன பிரயோஜனம் என்ற பொழுது அந்த நபர் சொன்ன வார்த்தையை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, என்னுடைய மகள், நான் பெற்ற மகள், என் மீது அன்பும் பாசமும் வைத்து அப்பா அப்பா என்று என்னோடு ஓடி வந்த என்னுடைய மகள், அவளுடைய படிப்பு, அவளுடைய திறமை, அதன் அடிப்படையில் அவளுக்கு இளம் வயதிலே காதல் அரும்புகிறது. அந்த காதல் அரும்பி அவர்கள் ஒரு நிலை வருகின்ற பொழுது நானும் தெரிந்து சும்மா இருந்தேன். ஆனாலும் கூட என்னை சுற்றி இருக்கின்ற ஒரு கூட்டம் வெறியை தூண்டினார்கள், சாதி வெறியை அதிகமாக்கினார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு மரியாதை இல்லை, உன்னுடைய இனத்திற்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு பெருமை இல்லை, மரியாதை இல்லை, எல்லாம் வீணாக போய்விடும், உனக்கு அது முக்கியமா, இது முக்கியமா, உடனடியாக இதை தடுத்து நிறுத்து, இல்லை என்றால் உன் குடும்பத்திற்கே அவப்பேர் வரும் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது திருமணத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வந்தவுடன் நானே நேரில் போய் என் மகளை வெட்டி கொன்றேன். என் கண் மறைந்தது, சாதி வெறி தூக்கியது, என் குழந்தை இறந்தது. அன்றைக்கு அந்த நேரத்தில் வெட்டி அந்த இரத்தம் ஓடுகின்ற பொழுது சுற்றி இருந்த சில பேர் சாதி பெயரை சொல்லி வாழ்க என்றார்கள், எனக்கு கை கொடுத்தார்கள், எல்லோரும் போனார்கள். நான் சிறைச்சாலையில் இன்றைக்கு நின்று நினைத்து பார்க்கிறேன். எத்தனையோ கைதிகளை பார்க்க பேரக்குழந்தைகளோடு அவர்கள் வருவதும், பார்க்க வருபவர்களை அந்த குழந்தைகள் தாத்தா என்று ஓடுவதும், மகளை மகனை பார்த்து ஒருவரும் மனம் கழிப்படைவதும், இனி நான் தவறு செய்து வரமாட்டேனம்மா, நானும் வந்து விடுவேன் விரைவில் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை நான் கேட்கிறேன். என் மகளின் நினைவு வாட்டுகிறது. அந்த திருமணமாகியிருந்தால் என் பேரக்குழந்தைகள் இப்பொழுது என்ன? நான் அன்றைக்கு செய்த கொலையின் காரணமாக என்ன விளைவு நடந்தது? விளைவு என்ன தெரியுமா? என்னுடைய வேதனை. நான் சிறையில் கிடக்க, என் குடும்பம் கஷ்டத்தில் மிதக்க, எல்லா வேதனைகளும் வடிகாலாக சாதி வந்து விடுமா? மனசாட்சியோடு நிலைங்கள். சாதிய நம்பிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள் கூட அடுத்தவர்களை தூண்டிவிட்டு காதலை எதிர்த்து படுகொலை செய்வது மிக கொடூரமான ஒரு செயல் என்பதை என்னை பார்த்தாவது திருந்தி கொள்ளட்டும். அதுக்காக தான் ஐயா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் என்று அந்த தோழர் சொல்லும் பொழுது நானும் கலங்கி போனேன். அருமை நண்பர்களே, யாராக இருந்தாலும் குடும்பத்திலே இந்த சாதி
நிலையிலே வைத்து பிறர் சொல்லுகிறார்கள் போற்றுவார்கள் என்பதற்காக தான் பெற்ற மகளை தான் பெற்ற மகனை தன்னுடைய குடும்பத்தை வெட்டி கொன்றுவிட்டு அன்றைக்கு ஒரு நாள் ஆகா ஓகோ என்று குதித்துவிட்டு பிறகு வாழ்நாள் முழுவதும் நெஞ்சிலே வேதனைகள் அடைக்க துயரத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்து இந்த தவறை செய்வதை தடுத்து நிறுத்துங்கள். வேறு யாராவது செய்வதாக இருந்தால் கூட செய்யாதே, இது வேண்டாம் என்று அவர்களுக்கும் ஆதரவாக அவர்களுக்கு அறிவுறுத்துவதாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் உங்களிடம் ஒரு தந்தை பெரியாரினுடைய தொண்டன் என்ற முறையில் அறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாதையில் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் அரசினுடைய அந்த செயல் நிலையில் இருந்து உங்களை பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கை வருங்காலம் சிறப்பாக இருக்க ஆணவம் என்பதே தவறு, அந்த ஆணவம் படுகொலை என்பது அதைவிட கொடூரமானது. ஆகவே அவரை நீக்க வேண்டும் என்றும் இந்த திருமண விழாவிலே நம்முடைய மணமகன் அருமை தோழர் ரவி என்கின்ற செல்வ கணேஷ் அந்த தோழர் மாநில இணைச் செயலாளராக மக்கள் அதிகார கழகத்திலே இருக்கிறார். அதை போல தோழர் ராதிகா தோழர் தோழியர் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தோழரும் ராதிகாவும் மனம் போல் வாழ்க்கை என்கின்ற பொழுது மலரிலே மனம் எப்படி இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை, அதை போல இவர்கள் வாழ்க்கையிலே இன்பமும் இவர்கள் வாழ்க்கையிலே வளமும் இவர்கள் வாழ்க்கையிலே நலமும் என்றைக்கும் கலந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.